நல்லாட்சினா எடப்பாடியார் தான். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பார்லிமெண்ட் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் அரசியல் சாசனத்தில் சட்ட திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டது. அத்துடன் அனைத்து மாநிலங்களிலும் தற்போதுள்ள லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை 50% உயர்த்தி எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் தொகுதி மறுவரையறை சட்ட மசோதாவும் முன்மொழியப்பட்டது. அதேபோல் யூனியன் பிரதேசங்கள் சட்டத்திருத்த மசோதா உட்பட மொத்தம் 3 மசோதாக்கள் லோக்சபாவில் தாக்கல் செய்யப்பட்டு அதன் மீது விவாதம் நடந்தது. இதன் மீது பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி உட்பட அனைத்து கட்சி எம்பிக்களும் பேசினர். இந்த மசோதாக்கள் முன்மொழியப்பட்ட போதே காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தன. விவாதத்தின் போதும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூச்சலிட்டு அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது உரையில் விளக்கம் அளித்தார். மகளிருக்கான இடஒதுக்கீட்டின் மூலம் மக்கள் பிரதிநிதிகள் சபையில் மகளிருக்கான இடம் அதிகரிக்கும். அவர்களுக்கு தற்போதை விட கூடுதல் அதிகாரம் கிடைக்கும். லோக்சபாவில் மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கை தற்போதுள்ள 543 850 உயரும். இதில் 33% பேர் பெண்களாக இருப்பர். தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படாது. அனைத்து மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு தற்போதுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையில் இருந்து அப்படியே 50% கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கப்படும். அந்த வகையில் தமிழகத்திற்கு தற்போதுள்ள 39 எம்பி தொகுதிகள் 59 உயரும் என அமித்ஷா விரிவாக விளக்கினார். அதன்பின் அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்வது தொடர்பான மசோதா மீது ஓட்டெடுப்பு நடந்தது. ஓட்டெடுப்பின் நிறைவில் மசோதாவுக்கு ஆதரவாக 298 எம்பிக்களும் எதிராக 230 எம்பிக்களும் ஓட்டளித்ததாக லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். சபையின் மொத்த உறுப்பினர்களில் 2/3 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்காததால் இந்த மசோதா நிறைவேற்ற முடியாமல் போனதாக ஓம் பிர்லா அறிவித்தார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற அரசியல் சாசனத்தில் திருத்தம் செய்ய முடியாமல் போயுள்ளது. தொகுதி மறுவரையறை மற்றும் யூனியன் பிரதேசங்கள் சட்டத்திருத்த மசோதாக்களும் இதனுடன் தொடர்புடையவையே. எனவே அவையும் கைவிடப்படுவதாக பார்லிமெண்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்தார். தொடர்ந்து பார்லிமெண்ட் நாளை காலை வரை ஒத்திவைக்கப்படுவதாக ஓம் பிர்லா அறிவித்தார். மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவுக்கு எதிர்க்கட்சிகள் ஆதரவு அளிக்காததன் மூலம் 2029 பெண் எம்பிக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க முயன்ற மத்திய பாரதிய ஜனதா அரசின் முயற்சி பலன் அளிக்காமல் போயுள்ளது குறிப்பிடத்தக்கது. லோக்சபா சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவை ஆதரிக்காத எதிர்க்கட்சிகள் இதை வெற்றியாக அறிவித்து கொண்டாடி வருகின்றனர். மகளிருக்கு உரிமை வழங்க மனமில்லா எதிர்க்கட்சிகள் வரலாற்று சிறப்புமிக்க மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுத்துள்ளனர். எதிர்க்கட்சிகளின் செயலை நாடே கூர்ந்து கவனிக்கிறது. பெண்கள் அவர்களை நிச்சயம் மன்னிக்க மாட்டார்கள் என மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டுள்ளனர்.